என்றைக்கும் போல் இன்றைக்கும் ஒரு பிஸியான நாள் தான். எவ்வளோ தான் ப்ரிப்ரேஷன்ஸ் பிளானிங்ஸ் பண்ணாலும் மார்னிங் ஒரு 1.5 hours ஸ்கூலில் அனுப்புறதுக்கு முன்னாடி பிஸியாகவே தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து மில்லட் நூடுல்ஸ் பண்ணணுன்னு ஆல்ரெடி பிளான் பண்ணியாச்சு. பட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒன்று பண்ணும்போது டைம் எடுக்கும். நைட்டே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சோன்னா அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனாக ஒரு ஃப்ரெஷ் ஃபுட் கொடுத்த சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கிறதில்ல. ஸோ அதனால் நான் எப்போவுமே காலையில் தான் எழுந்திரிச்சு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவேன். கார்லிக் எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அண்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு டாஸ் பண்ணும்போது தான் நூடுல்ஸ்க்கு பக்கா ஃபினிஷிங் கரெக்டாக நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி கிடைக்கும். நான் ஜூலியன் டைப்பில் கட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த நூடுல்ஸ்க்கு வந்து அது கூடவே மசாலா கொடுத்துட்றாங்க. ஸோ எதுவுமே போட தேவையில்லை, ஜஸ்ட் அது வெஜிடபிள்ஸோடு போட்டு டாஸ் பண்ணிவிட்டு நம்ம நூடுல்ஸை வேக வச்சு அதோட ஆட் பண்ணிடணும். இது வந்து ஃபாக்ஸ்டெயில் மில்லட், ஐ திங்க், அதாவது திணை நூடுல்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு இந்த பிராண்ட் எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப காம்ப்ரமைசிங்காக இருக்காது. ஸோ அதனால் நான் எப்போவுமே இதான் யூஸ் பண்ணுவேன். காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளேயே ஒரு கிரேவியும் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த கிரேவி தான் நான் எப்போ யூஸ் பண்ணிப்பேன். ஸோ டிஃபன் பாக்ஸ்க்கு ஒரு ஐட்டம் அண்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்று அப்படின்னு இருந்தால் தான் கொஞ்சமாவது போர் அடிக்காமல் இருக்கும். டிஃபன் பாக்ஸையும் கிட்ஸ் ஃபினிஷ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சதுக்கப்புறமா அப்படியே சைட் பை சைட் மற்ற ஒர்க்கும் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் ஊற வச்சு நல்லா முளைக்கட்டி ரெடியாக இருந்தது. ஸோ நான் அதை வந்துட்டு ஒரு சாலட் மாதிரி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் நான் எப்போவுமே வேக வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் கேஸ் ட்ரபிள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. புதினாவை யூஸ் பண்ணிவிட்டு அதோட தண்டெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஒரு 4-5 நாள் ஆகிடுச்சு, அதில் வேர் வந்திருந்தது. ஸோ நான் வந்து அதை நட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு போட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே புதினாவை வைக்கிறது, அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவோம், அது காஞ்சி போயிடும், இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ இருந்தாலும் அந்த ப்ராசஸை விடுறதே இல்லை. அந்த தண்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பார்த்தா அதை போட்டு தண்ணியில் எடுத்து போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் அது ஸ்லோவாக ஒரு பாட்டில் வச்சு விட்டால் அவ்வளோதானே. ஃப்ரெஷ்ஷாக நம்ம மின்ட் எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம் இல்லையா. அண்ட் நம்ம கார்டன்லேருந்து வர மின்ட் அப்படிங்கிறப்போ அது ஒரு தனி சந்தோஷம்தான். அண்டு இது குக் ஆகிடுச்சு ஸ்ப்ரவுட்ஸு. இப்போ வந்து இது நம்ம சாலட் மாதிரி பண்ண போகிறோம். இங்கே வந்து கர்நாடகாவிலெல்லாம் வந்து ஒரு கோசம்பரின்னு ஒரு சாலட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டைலில் தான் நம்ம பண்ண போகிறோம். காலையில் ஸ்கூலுக்கு மேங்கோ கொடுத்து விட்டுட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்தது. ஸோ அதை வந்துட்டு ஒரு தயிர் பச்சடி மாதிரி, மாங்காய் பச்சடி, மேங்கோ பச்சடின்னு சொல்லுவாங்க கேரளா ஸ்டைலில். ஸோ அந்த பச்சடி தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். ஒரு லெமனை கட் பண்ணி ஹாஃப் லெமனை வந்து மேங்கோ பச்சடிக்கும், மீதி ஹாஃப் லெமனை நம்ம ஸ்ப்ரவுட் சாலடுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்டு மேங்கோ பச்சடி அண்ட் ஸ்ப்ரவுட்ஸை தாளிக்க நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். எந்த டிஷ்ஷுமே தாளித்தா அது ஒரு டேஸ்ட் எக்ஸ்ட்ராவே இருக்கும். அதுவும் இந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து அந்த சாலட்லேயும் அந்த பச்சடியிலையும் இறங்கினா தான் அந்த ரெண்டுக்குமே வந்துட்டு அதோட ட்விஸ்ட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இது ட்ரை பண்ணணும், கண்டிப்பாக அந்த தாளிக்கிற ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. சாலட்க்கு கொஞ்சம் தேங்காய் போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக. சாலடில் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுட்டு தாளிப்பு கொஞ்சம் போட்டுட்டு கேரட் அண்ட் தேங்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், சிம்பிளாக சாலட் முடிஞ்சிடுச்சு. அண்ட் தயிர் பச்சடியில் தயிர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட சைட் டிஷ்ஷெல்லாம் முடிஞ்சுது. அண்ட் பாவக்காய் குழம்பும் காலையிலேயே நான் புஜு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வச்சுட்டேன். ஸோ அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இது என்னோடய கல்ச்சரில் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாள் பூரா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அண்ட் அதில் ஊற அதில் ஹீட் பண்ணும்போது நியூட்ரிஷன்ஸ் குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம்ம வந்து மெட்டல் வெசல்ஸில் யூஸ் பண்ணுற அளவுக்கு அதில் குறையாதுன்னு சொல்கிறாங்க. என்னோடய புது டபரா செட்டில் காஃபி டெய்லியும் அதில் தான் காஃபி டீ குடிக்கிறோம். நம்ம யூஸ் பண்ண லெமனை வச்சு நான் அதை வாஷ் பண்ணால் அப்பப்போ இந்த மாதிரி லெமன் கிடைக்கும்போது அதில் வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஸோ நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அண்ட் ஆல்மோஸ்ட் லன்ச் டைம் இது. லன்ச் டைம் அப்போது பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணதெல்லாம் நல்லா சூடாக ரைஸ் வச்சு சாப்பிட்டோம். அண்டு மாங்காய் பச்சடி ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மாங்காய் லெமனோட புளிப்பு அதெல்லாம் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. கார்டனில் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி ஊற்றதாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பிளான்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண
கார்டனில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. மேலே சம்டைம்ஸ் ஒரு சில செடி வந்து சீக்கிரம் ட்ரை ஆகிடுது, ஒரு சில செடி வந்து தண்ணியே தேவையில்லை, ஒரு 2 வாரத்துக்கு கூட தண்ணி ஊற்ற வேண்டாம், அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இருக்குது. பட் ஆனாலும் டெய்லியும் போயிட்டு எல்லாம் என்னென்ன செடி எல்லாமே ஓகேவா அப்படின்னு செக் பண்ணணும். அதில் இருக்க ட்ரை லீவ்ஸ் எல்லாம் எடுத்து விடணும். பிகாஸ் பாட்டட் பிளான்ட் இல்லையா, ஸோ நம்ம கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டால் தான் அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய பிளான்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம், இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம். ஸோ இன்டோர் பிளான்ட்ஸ் தான் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பட்டு இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு ஊருக்கு போனோன்னா அது இதாகிடுது. இந்த தடவை வாங்கினது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி பிளான்ட்ஸு. பட் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் கண்டிப்பாக இந்த தடவை. கார்டனில் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய பாட்ஸ் எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் மாற்றிட்டு, அண்ட் இந்த க்ரோ பேக்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்கினது, ஸோ அதை வந்து மாற்றி பாட்ஸாக மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ சீசன் அப்போ இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் பிடிக்கும், ஒரு சில சீசனில் பிடிக்காது. கார்டனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்த பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் பாட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஸோ போய்ட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி பால்கனியில் எல்லாம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அதை ட்ரையாக ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாப் பண்ணி விட்டால் க்ளீனாக போயிடும். இல்லாட்டி இந்த மண்ணெல்லாம் வந்து ட்ரைனேஜில் போயிட்டு பிளாக் ஆகிக்கும். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு ட்ரையாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணலாம். கார்டனில் நிறையா ஹெர்ப்ஸ் வந்து நிறையா ஓவர் க்ரோ ஆயிடுச்சு. ஸோ பாட்டை மீறி வந்துட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவள்ளி இதுதான் வந்து இட்டாலியனில் ஆரிகானோ வந்து கொஞ்சம் இதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் பேசில், திருநீர் பச்சலை அண்ட் ரோஸ்மெரி இது எல்லாமே நம்ம கார்டன்லேயே இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப நிறையா வளர்ந்துருச்சு 2 months பார்க்காதனால. அண்டு இப்போ வந்து அது எல்லாத்தையும் கட் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வீட்லேயே பண்ணலான் இருக்கேன். ஸோ வீட்லேயே அதை பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா. நான் இது பண்ணி அம்மாவுக்கும் கொஞ்சம் கொடுப்பேன். அவங்கெல்லாம் பீஸா பாஸ்தாலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம பண்ணும்போது அங்கே போய் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்போம். அண்ட் இதோட ஸ்மெல்லே வந்து தனியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் எந்த ஒரு டிஷ்ஷில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் காயறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், முக்கியமாக இந்த கற்பூரவள்ளியெல்லாம். இன்றைக்கி மத்தியானம் ஒரு பார்சல் வந்திருந்தது. ஆக்சுவலி அது வந்து நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். யூஸ்வலாகவே நாங்கள் மஞ்சள் தூள் எல்லாம் வந்து ஒரு ஏர்முனை அப்படின்னு ஒரு பிராண்ட்லேருந்து வாங்குவோம். இது வந்து எந்த ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோவும் கிடையாது. முன்னாடி மஞ்சத்தூள் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னமோ நிறைய ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஷாப்பில். ஸோ வாட்ஸ்அப் மூலமாக தான் எப்போவுமே ஆர்டர் பண்ணுவோம். நிறையா ஆர்டர் பண்ணியிருந்தோம், லைக் மஞ்சள் மால்ட் அப்படின்ட்டுலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும். இவங்க ப்ராடக்ட்ஸ் எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப ஃபேமஸும் கூட. இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டு வந்த பாட்ஸ் இதெல்லாம் தான். வல்லாரக்கீரையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும் இது வச்சாலே. பிரம்மகமலம் நல்லா பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்போ ஃபஸ்ட்டு பூ வரும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் புஜ்ஜு வர டைம் ஆச்சு. ஸோ அவனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனானா நிறையா இருந்தது. ஆல்மோஸ்ட் ரொம்ப பழுத்துருச்சு. ஸோ அதனால் அதை வச்சு நார்மல் பனானா போண்டா அது வந்து நான் பனியார கல்லில் தான் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஆயில் குடிக்காது அப்படிங்கிறதுனால. சும்மா நம்ம நான் கண் அளவுக்கு தான் போடுவேன். எதுவும் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. 2 பனானா, கொஞ்சம் நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் நான் தோசைக்கு கொஞ்சம் மாவு கரைச்சி வச்சுருந்தேன், கோதுமை தோசை மாவு. ஸோ அதை வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் சைட் பை சைடு உருளைக்கிழங்கும் வேக வச்சுருந்தேன். அதை வந்துட்டு நான் ஒரு கட்லெட் மாதிரி பண்ண போகிறேன். என்னோடய புது பனியாரக்கல், இந்த பிரான்ஸ் கல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் யார் கேட்டாலும் இது ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து நான்ஸ்டிக் மாதிரி ஒட்டுறதே இல்லை, ஹெல்த்தியும் கூட. நான்ஸ்டிக்கில் பயந்துகிட்டே இருக்கணும் கீரை விழுந்துரும் அப்படின்ட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் பனியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது புஜுக்கு ரொம்பவே பிடிக்கும். கட்லெட்டில் கொஞ்சம் வெங்காயம் அண்ட் மல்லித்தலை, உப்பு, மிளகாத்தூள் அண்டு கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டு ஒரு பேட்டிஸ் மாதிரி பண்ணி நான் ஓவனில் வச்சு எடுத்துட்டேன். இதை வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணுறனாலும் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட்டும் ரெடி அண்ட் காரமும் ரெடி. அந்த கட்லெட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் க்ரீன் சட்னி பண்ணியிருந்தேன். சாஸோடு இது ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஆலு சாட் மாதிரி பண்ணி சாப்பிட்டா இது சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சம் சாஸ் ஊற்றி அண்ட் க்ரீன் சட்னி போட்டு டேமரின் சட்னி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.